தொடர்ந்து நமது பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கடந்த வாரங்களில் சில மிக முக்கியமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை வேதத்துக்கு ஒத்த சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதலாவது என்னன்னா, இந்த வாரம் உலகமே ஒரு சோகத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவத்துக்குள்ள கடந்து போயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வத்திகனுடைய தலைவர், ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் அவர்கள் இன்னைக்கு நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்திருக்கும். ஆனால் அந்த போஸ்டிங் எவ்வளவு முக்கியம் என்பதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உலகத்திலே இந்த பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம அமெரிக்க ஜனாதிபதி சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி யூரோப்பியன் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம், இந்த மாதிரி உள்ள சில போஸ்டிங்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல டாப்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போஸ்டிங் தான் வத்திகன் தலைவர். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவர் வெறும் மத தலைவர் மட்டுமல்ல, அவர் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கிறார், ஒரு ராஜாவாகவும் இருக்கிறார், ஒரு மதத்துக்கு தலைவராகவும் இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 100 to 140 கோடி ஜனங்கள் உள்ளதான மக்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த போஸ்டிங்ல வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீர்திருத்தம் அல்லது ஒவ்வொரு விதமான மாற்றம் அல்லது ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் ஏதாவது ஒன்று செய்வாங்க. அது ரொம்ப அதில் ஃபேமஸாக போப் ஜான் பால் II இருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவங்க கடந்து போயிருக்காங்க. சரி, இந்த நியூஸை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கடைசி காலத்துல இந்த வட்டிகனுடையதான ரோல் மிக முக்கியமான ரோலாக இருக்கும். உலக அரசியல்லையும் சரி, உலக மத ரீதியான சம்பந்தமான காரியங்கள்லையும் சரி, மிக முக்கியமான ஒரு ரோல் வகிக்க போகுது. ஸோ அந்த தலைவராக யார் வராரோ அவருடையதான விஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வரக்கூடியவரை அடுத்து செலக்ட் பண்ண போறாங்க. இந்த நேற்று நீங்க பார்க்கும்போது அவங்க செலக்ட் பண்ணி இருக்கலாம் மேபி. ஸோ இந்த பெட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தலைவரை தான் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி அவர் வரலாம். அடுத்த நேற்று வரையில் அதை பற்றி நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆனால் அந்த போஸ்டிங்க்கு வரக்கூடியவர் அடுத்த உலக ராஜ்யத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக முக்கியமான பர்சனாக இருக்கணும். பைபிள்லையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அதை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடியதான அந்த தலைவரை பேஸ் பண்ணி ஐரோப்பாவிலையும் சரி, உலக அளவிலும் சரி, மிகப்பெரியதான அரசியல் மாற்றங்களும் மத ரீதியான மாற்றங்களும் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவரை அப்படிதான் வரப்போகிறவரை உலகம் எதிர்பார்க்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் அவர் வரும்பொழுது அதை பற்றின காரியங்கள் உங்களுக்கு நேற்று வரையில் அப்டேட் பண்றோம். அடுத்து மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம்னு சொல்லுவாங்க. அதாவது உலக பொருளாதாரத்தினுடைய சந்தை மந்தை எல்லாமே இவங்க தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறவங்க. அதை ஸ்தாபிச்சவர் ஒருத்தர் இருக்கிறார், கிளாஸ் ஷவாப் அப்படின்னு சொல்லி, வயசு 88. இப்போ அவர் திடீர்னு ரிசைன் பண்ணியிருக்கிறார். ஏன் ரிசைன் பண்ணாருன்னு தெரியல. அவர் தான் உருவாக்குனவர். அவர் திடீர்னு, அதுவும் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசைன்ஸ் வித் இமிடியட் எஃபெக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனடியாக என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் வந்து மிக முக்கியமான ஒரு உலக பொருளாதாரத்தை நம்ம பார்க்குற அந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறவங்களே அவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அவங்க ஆட்கள் தலைவர் மாறுறாரு. போப்பையா கடந்து